ஹாய் மேம். ஹாய். உங்கள் பேர்? சந்தோஷிமா. இப்போ கொஸ்டின் என்னன்னா அன்பு, அமைதி, இரக்கம் இது மூணும் தமிழ் படித்தா கற்றுக் கொடுக்குமா கொடுக்காது? கண்டிப்பாக படித்தா இது எல்லாமே கற்றுக்கலாம். ஆனால் நம்மளோட முன்னோர்கள், நம்ம திருவள்ளுவராகட்டும், ஔவையாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஏதாவது தப்பு நடந்தால் அமைதியாக போகணுன்னு சொல்லலை. ஸோ படித்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் போல்டாகிடுவாங்க. அமைதியாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இரக்கம் கண்டிப்பாக தாராளமாக நம்ம தமிழ் பண்புக்குன்னே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே இறக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ கூட யார் எதனா கேட்டாலும் உடனே செய்கிறதுக்கு தான் ஓடுவோம். ஸோ படித்தா வருமா இல்லை படிக்கலைன்னா வருமானு இல்லை, பேசிக்லி நமக்கு இறக்கம், அமைதி, பண்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க சொன்னதை வச்சு எனக்கு என்னென்னா, இவங்க எல்லாம் ரொம்ப போல்டாக தான் இருக்க சொன்னாங்க, அமைதியாக இருக்கவே சொல்லலை யாருமே. மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம். ஸோ அமைதியும் வரும். ரொம்ப தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ நான் மேபி நிறைய தெரியாதனால அமைதி வராதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ சங்க இலக்கியங்களில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இப்போது ஒரு அமைதின்னு எடுத்துக்கோங்களேன். திருக்குறள்லேயே ஒரு அழகான லைன் இருக்குது. என்னென்னா, கொக்கு சம்மந்தமாக, கொக்கு எவ்வளோ நேரம்னாலும் காத்திருக்கும், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொக்கு அவ்வளோ நேரம் காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறளுக்கு வரும். என்னென்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான லைன். இதை தாண்டி நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்பு சொன்னீங்களா? அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிஞ்சி நெல்லை, குறிஞ்சி நெய்தல் அப்படி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியை தேடுற அந்த சொல்கிற அந்த ஒவ்வொரு லைனும் நீங்கள் படிக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நாட்களில் நம்மளும் அந்த மாதிரி ஒரு காதல் வயப்பட்டு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஃபோனை சும்மா டெய்லி நம்ம 100 மெசேஜ் தட்டுறோம். அந்த மெசேஜ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பெரிய சண்டை, பகை, இதுதான் கிடைக்குது. அந்த அந்த காலத்தில் சொல்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த லவ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அந்த பிரிவு, அந்த சண்டைகள்லாம் பெருசாக வந்த மாதிரி நம்ம பார்க்கல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். வேறு என்ன சொன்னீங்க? பற்று. தமிழ் படித்தா பற்றுனா எந்த மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போது எப்படி சொல்கிறது, நாட்டு மேலே பற்றுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் எங்க அது இல்லாமல் அது நீங்கள் சும்மா தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துக்கோங்களேன். அது நம்ம பாடும்போதே நமக்கு எப்படியும் இருக்கும், அந்த எனர்ஜி அப்படியே பாசிட்டிவ், அப்படியே புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் பற்றுன்னு சொல்லும் போதே எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது தமிழில் கிடைக்காத ஒன்றுமே இல்லைங்க. தமிழில் எல்லாமே இருக்குது. நம்ம உட்காந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பிரிவு, அந்த சேர்க்கை, அந்த பிரித்தல் இது பண்ணுறோம்ல, அதை நீ ஒவ்வொருத்தையும் சேர்த்து இந்த திருக்குறளே நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொருத்தையும் சேர்த்து படிக்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஓ, இதுதானா, இது இவ்வளோ எளிமையாக இருக்கா, இதையே இப்படி அவ்வளோ யோசித்து எழுதியிருக்காங்க. தமிழில் கிடைக்காது எதுவுமே இல்லைங்க. தமிழ் படிக்கணும். படிச்சுட்டு அதில் என்ன படிக்கிறதோ அதை வச்சு நடந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். உண்மை. ரெண்டாவது, தமிழில் 90% மேலே தமிழில் பேசணும். புத்தகங்கள் படிக்கணும். கலாம் என்ன சொன்னாங்க? புத்தகம் படிக்கணும். அதோட அறிஞர் என்ன சொன்னாங்க? புத்தகம் படித்தா தான் இது 3 கிடைக்கும். படித்த விஷயமா விட்டக்கூடாது. அப்படி அதுமாதிரி நடக்கணும், அப்போ தான் கிடைக்கும். நம்ம படிக்கணும். டிகிரி படித்தாச்சு, சும்மா அந்த வேலை வருமா? இன்டர்வியூ போகணும், பேப்பர் படிக்கணும், அப்போ தான் அந்த வேலை கிடைக்கும். வேலை உங்களை ஒரு கம்பெனி அனுப்புவாங்க, ஃபோன் நம்பர் அனுப்புவாங்க. ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணால் சரி வாங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் பாஸ்னா வேலை கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ் படித்த பிறகு அதில் என்ன முகாந்தம் இருக்கோ அதை அது நடந்தால் தான் அந்த அன்பு, பற்று, அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பர்சனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, அவர் இருக்கிற குவாலிட்டி, இதுக்கு இது படித்தா வருமா, இது படிக்கலைன்னா வருமாங்கிறதே கிடையாது. பேசிக்கலி வீட்டில் சொல்லி கொடுக்கறது அதில் வரும். மேபி படிக்கிறதுல கொஞ்சம் அது இன்னும் பெட்டர் ஆகும், அவ்வளோதான். அதனால் இது படித்ததுனால வரணுங்கிறது இல்லை. அப்போ மற்ற தமிழோ இங்கிலீஷோ இல்லை வேறு ஏதாவது படித்ததுனால வருமா, வராதுங்கிறது இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் அது நம்ம ஒன்று வீட்டில் சொல்லி கொடுக்கறது, ரெண்டாவது நம்மளோட சரௌண்டிங்லேருந்து நம்ம கற்றுக்கிறது, மூணாவது நம்மளே அதை வச்சுக்கிட்டு நம்ம மெருகேற்றிக்கிறது. அதில் வரக்கூடியது தான் இந்த குவாலிட்டிஸ். படிக்கிறத வச்சு நம்மளை இன்னும் பெட்டர் ஆக்கி. அன்புன்றது நம்ம அடுத்தவங்களுக்கு செலுத்துறது. அது அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம தமிழ் சங்ககால இலக்கியங்களில், நம்ம திருக்குறள் மாதிரியான புத்தகங்களில், அந்த மாதிரி நமக்கு இதிகாசங்களில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம படித்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்போது நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த வெளிப்படுத்துறதுக்கு வேணும்னா நம்ம இதை முதல்ல உள்வாங்கி இருந்தால் தான் நம்ம வெளிப்படுத்த தெரியும். அதை நம்ம முதல்ல புத்தகங்களில் இருக்கிறத படிக்கணும். படித்து அது வழி நடந்தாக்கா இது 3ம் சாத்தியம்தான்.